வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். மார்ச் 21. மயிலாடுதுறையில் சிபிஎஸ்இ பள்ளி என்று பெற்றோர்களிடம் கோடி கணக்கில் பணம் பறிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவேரி நகரில் உள்ள அழகுஜோதி அகாடமி என்ற தனியார் பள்ளி கடந்த 18 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. ஆனால் இந்த பள்ளி சிபிஎஸ்இ பள்ளி என்று பெற்றோர்களிடம் போய் சொல்லி லட்சக்கணக்கில் கல்வி கட்டணம் பெற்று இந்த கல்வி நிறுவனம் இது நாள் வரை ஏமாற்றி வந்துள்ளது. மாநில கல்வி பாடத்திட்டத்தில் அனுமதியை பெற்றுவிட்டு மாணவர்களை சேர்க்கும்போது சிபிஎஸ்இ பாடத்திட்டம் என்று போய் சொல்லி ஏமாற்றி கடந்த 18 ஆண்டுகளாக மாணவர்களின் பெற்றோர்களிடம் இதுவரை பல கோடி ரூபாயை கல்விக் கட்டணம் என்ற பெயரில் முறைகேடு செய்து கொள்ளை அடித்துள்ளனர். இத்தனை ஆண்டு காலம் அழகு ஜோதி அகாடமி என்ற தனியார் கல்வி நிறுவனம் பல கோடி ரூபாய் கொள்ளை அடிக்க மயிலாடுதுறையில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகம், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருந்தது என்பது மிகவும் வெட்கக்கேடான விஷயமாகும். இந்த பள்ளியில் நமது மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசுத்துறையில் உள்ள அதிகாரிகளின் குழந்தைகளும் படித்து வருகிறது என்பது வேடிக்கையானது. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இல்லை, இந்த கல்வி நிறுவனம் மாநில கல்வி பாடத்திட்டத்தில்தான் இயங்கி வருகிறது என்ற தகவல் பெற்றோர்களுக்கு தெரிய வந்த நிலையில் மார்ச் 20, 2025 இரவு அந்த கல்வி நிறுவனத்தை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் பெற்றோர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பெற்றோர்கள் சார்பில் முறைகேடு செய்துள்ள மேற்கண்ட கல்வி நிறுவனத்தின் பள்ளி தாளாளர் மற்றும் பள்ளி முதல்வர் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்யுமாறும் அந்த கல்வி நிறுவனத்தை இழுத்து மூடுமாறும் இத்தனை ஆண்டு காலம் பெற்றோர்களிடம் போய் சொல்லி ஏமாற்றி பறித்த கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை மீட்டு தருமாறும் மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் அவர்களிடம் புகார் அளிக்கப்பட்டது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததின் பேரில் பெற்றோர்கள் தற்காலிகமாக மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ்.